வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது, அதாவது அங்கன்வாடி பணியிடங்கள் இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கவர்மெண்ட் சைட்லேருந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெளிவந்திருக்கு. இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத முழுமையாக பார்த்துருவோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகளின் கீழ் செயல்படும் குழந்தைகள் மையத்தில் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தெரிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிகளின் கீழ் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படும் குழந்தைகள் மையத்தில் காலியாக உள்ள 20 அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் 12 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வட்டார வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் இன சுழற்சி விவரம் மாவட்ட திட்ட அலுவலகத்திலும் அந்தந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்திலும் தகவல் பலகையிலும் ஒட்டப்படும். விண்ணப்பங்களை, அதாவது உங்களுக்கு தேவையான விண்ணப்பங்களை www.icds.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இப்பதவிகளுக்கு 10 வேலை நாட்களுக்குள், அதாவது 7/4 அதிலிருந்து 24/4 வேலை நாட்களில் தினசரி காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை விண்ணப்பிக்கலாம். தொகுப்பூதிய விவரம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். தொகுப்பூதியம் பணி நியமனம் செய்யப்படும் அங்கன்வாடி பணியாளர், அது மேலே ஊதிய விவரம் இங்கே வந்து பாருங்கள். அங்கன்வாடி பணியாளர்கள் அப்படின்னா மாதந்தோறும் 7,700 12 மாத காலத்திற்கு பின் வழங்கப்படும் சிறப்பு காலமுறை ஊதியம் மாதந்தோறும் 7,700லேருந்து 24,200 என்ற விகிதத்தில் வழங்கப்படும். இது வந்து தொகுப்பு ஊதியம் அப்படின்றது. இது வந்து உங்களுக்கு பே ஸ்கேல் 7,700லேருந்து 24,200ங்கிறது வந்து பே ஸ்கேல். மேலே இருக்கிறது தொகுப்பூதியம். அடுத்து அங்கன்வாடி உதவியாளருக்கு 4,100லேருந்து, அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 4,100லேருந்து 12,500 வரையும் இந்த விகிதம் அப்படின்றது இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஊதிய விவரம் அப்படின்றது. அடுத்து வந்து இப்பதவிகளுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இது வந்து முக்கியமான தகவல். ஆண்கள் அப்படின்றது இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது, அதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து கல்வி தகுதிகள், வேறு என்னென்ன தகுதிகள் இருக்குது, என்னென்ன கல்வி தகுதிகள் அப்படின்றத முழுமையாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். வயது நிர்ணயம் அறிவிப்பு வெளியிட்ட மாதத்தின் முதல் நாளின்படி கணக்கிடப்பட வேண்டும். அதாவது 25 முதல் 35 வரை நார்மல் கேண்டிடேட்டுக்கு. விதவைகள், ஆதரவற்ற விதவை பெண்களுக்கு வந்து எஸ்சி வகுப்பினருக்கும், எஸ்சி அண்ட் எஸ்டி வகுப்பினருக்கும் 25 முதல் 40 வயது வரை. மாற்றுத்திறனாளிகளுக்கு 25 முதல் 38 வரை கல்வி உச்சவரம்பு வயது உச்சவரம்பு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து தூர சுற்றளவு, அதாவது ஒரு கிராமத்தில் எவ்வளோ தூரத்தில் வந்து இருக்கலாம், எவ்வளோ தூரத்துக்குள்ளே நீங்கள் வசிக்கலாம் அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த தகுதிகள் இல்லை அப்படின்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிக்கப்பட்டுள்ள கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையத்திற்கும் நியமனம் கோரும் விண்ணப்பதாரர் அதே கிராமத்தை சேர்ந்தவர். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதே கிராமத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். அடுத்து அதே கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவர். அடுத்து அதே கிராம ஊராட்சி எல்லையின் அருகிலுள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். அதாவது உங்கள் கிராமம் அல்லது அதுக்கு பக்கத்து கிராமம், இல்லை அதுக்கு பக்கத்து கிராமம், இந்த மாதிரி வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி, நகராட்சி, நகர பஞ்சாயத்தில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டு அருகிலுள்ள வார்டு மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் வார்டை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளர், இவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி தேர்ச்சி, தமிழ் சரளமாக பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து வந்து நார்மலாக 20 to 40 வயது வரை. விதவை, ஆதரவற்ற விதவை, எஸ்சி எஸ்டி வகுப்பினர் 45, மாற்றுத்திறனாளிகள் 43. இதில் எல்லாத்துக்குமே 5 வருடம். உதவியாளர் அப்படிங்கிறப்ப 5 வருடம் எக்ஸஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? அடுத்து தூர சுற்றளவு சேம் இதே தான். என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே இதுலேயும் வந்திருக்கு. அதுக்கடுத்து கீழே ஒரு எக்ஸஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து காலி பணியிட குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வட்டாரம், அதாவது பிளாக்கு
குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது இது வந்து சமர்ப்பிக்க வேண்டிய இடம். விண்ணப்பத்துடன் என்னென்ன வைக்கணுன்றதை பாருங்கள். பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். இதுதான் வந்து பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அப்படிங்கிறது. அடுத்து 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ். 10th நம்ம 10ஆம் வகுப்பு படிக்கும்போது உங்களுக்கு ஒரு மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க அது. அடுத்து வந்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ். 12ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு மார்க் ஷீட் ஒன்று வந்திருக்கும் அது. அடுத்து குடும்ப அட்டை அல்லது ஆதார் அட்டை. அதாவது 2க்கு வித்தியாசம் இருக்குது. இங்கே ஒரு பார் போட்டிருக்காங்க பாருங்கள். குடும்ப அட்டை வைக்கணும் அல்லது ஆதார் அட்டை வைக்கணும். மேக்ஸிமம் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை 2மே வச்சுக்கிங்க, அது பெட்டர். அடுத்து வந்து ஜாதி சான்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதாவது ஒரு ஜாதியினருக்கும் நான் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அப்படின்னு ஒரு சான்றிதழ் ஒன்று இருக்கும், அது கண்டிப்பாக வைக்கணும். அடுத்து வந்து வாக்காளர் அடையாள அட்டை இது ஆகிய சான்றிதழ்களின் சுய சான்றொப்பமிட்ட, அதாவது இது எல்லாத்தோட ஜெராக்ஸ் வச்சுக்கணுங்க. ஜெராக்ஸ் வச்சுக்கிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய கையெழுத்து. அதாவது உங்களோட சர்டிஃபிகேட் இப்படி இருக்கும். 10th மார்க் ஷீட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்திங்கன்னா இப்படி இருக்கும். இதில் மேலே உங்கள் பேர், ஊர், நீங்கள் வாங்கின மார்க்கு எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல கார்னரில் ஒரு கேப்பு, எம்டி ஸ்பேஸ் இருக்குமா, இந்த இடம் ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். அதில் இந்த கார்னரில் இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன்ல, இந்த ரவுண்ட் பண்ணுறதில்ல, இந்த இடத்துல உங்களோட கையெழுத்து அப்படின்றது கீழே போடும். நகல்களை இணைக்கப்பட வேண்டும். இது எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு இணைக்கப்பட வேண்டும். விதவை அல்லது கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண்கள், தாய் தந்தை இறப்புச் சான்று மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அதற்கான சான்றிதழ் நகலையும் சான்றப்பமிட்டு இணைக்க வேண்டும். அதாவது நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவையாவோ அல்லது கணவரால் கைவிடப்பட்டோராவோ தாய் தந்தை இழந்தவர்களாவோ இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் சான்றிதழ்கள் வச்சு செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலின் போது அசல் சான்றிதழுடன் கலந்து கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் கொடுப்பீங்க. ஒரிஜினல் எல்லாமே நேர்காணல், அதாவது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அப்படின்றது வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ வைக்கும்போது டைரெக்டாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்கும் வந்தது. இதே போல் தான் இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்குமான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பப்ளிஷ் ஆகும். பப்ளிஷ் ஆனாலும் சேம் இதே ப்ரொசீஜரை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நம்ம வந்து இந்த தேர்வுக்கு ஸ்பெஷலாக ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு தாராளமாக மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து மிக 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 ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன்னா இதை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா வெறும் பெண்கள் மட்டும்தான் போட்டி அப்படிங்கிறப்ப 50-50 காம்படிஷன் இந்த இடத்துலையே உங்களுக்கு கழிஞ்சிருச்சு. இந்த நிமிஷம் நோட்டிஃபிகேஷன் வந்த நிமிஷமே ஆண்கள் எல்லாரும் வெளியே, வெறும் பெண்கள் மட்டும் போட்டி, அதுவும் 25க்கு மேலே இருக்கிற பெண்கள் அப்படிங்கிறப்போ படிச்சுக்கிட்டு நிறைய படிச்சிருக்கிற பெண்கள் அதுலேயும் பாதி பேர் வந்து இன்எலிஜிபிள் மாதிரி தான். அவங்க மேக்ஸிமம் இந்த வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்க. அதனால் நம்ம ரொம்ப கம்மியாக படிச்சிருக்கோம், 10th படிச்சிருக்கோம், 12th படிச்சிருக்கோம் அப்படின்னாலோ, இல்லை நான் டிகிரி முடிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், கிராமத்து சைடில் இருக்கிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ நகரம் வெர்சஸ் கிராமங்கிறப்போ நகரத்தில் இருக்கிற பெண்கள் டோட்டலாக இதுலேயும் எலிஜிபிள் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் இருக்கிற பெண்களோட தான் வெறும் பெண்களோட மட்டும்தான் போட்டி போட போகிறீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மெட்டீரியல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி படிச்சுட்டு இன்டர்வியூ மட்டும் நல்ல முறையில் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை உங்கள் கையில் கிடைக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.